எங்கே பாதரசம் இருக்கோ அங்கே தங்கமும் இருக்கும். இந்த ரெண்டுமே ஒன்று தான்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. தங்கத்துக்கும் பாதரசத்துக்கும் அணுக்குற அமைப்பு ஒன்று தான்னு இன்னைக்கு இருக்கிற அறிவியலும் சொல்லியிருக்காங்க. தங்கமல்ல மனுஷனோட குணம் பித்து பிடிச்சு அலையுது. அதனால நீ சூதெடுக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா இந்த இடத்த தோண்டி கடைசியில் ஒன்றுமே இருக்காது. சரிங்க சாமி. என்ன விஷயம் குமரன்? ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னேன். ஆமாடா, என்னோட கெரியரே ஒரு முட்டு சந்தில் முட்டிட்டிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ண போகிறேனே தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு பிரச்சனையை தீர்க்க போனால் இன்னொரு பிரச்சனைன்ட்டு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குடா. என்னால் சமாளிக்கவே முடியல. என்ன பிரச்சனை? இந்த ஊருக்கு நான் வந்ததே அருணாச்சலம் கேஸை பற்றி விசாரிக்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இந்திராணிமா மேலே சந்தேகம் இருந்துச்சு. என்னோட சந்தேகம் உறுதியாகிற அளவுக்கு ஒரு ஆதாரமும் கிடச்சிது. ஆனால் இப்போ அந்த ஆதாரமும் இல்லை. அதை அந்த வெற்றிவேலை அழிச்சிட்டான். ரெண்டாவது கேஸ் தான் உங்களுக்கு தெரியுமே, அந்த சண்முக சுந்தரம். அவன் இப்போ பேரை மாற்றிக்கிட்டு சீதாராமன்ற பேரில் இதே ஊரில் அலைஞ்சிட்ருக்கான். எனக்கு என்னமோ இந்த கேஸில் வெற்றிவேல் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு பெரிய சந்தேகம். மூணாவது கேஸ் அந்த சின்ன பையன் குகன், குருநாதனுக்கு விஷம் கொடுத்த கேஸ். அந்த பையனையும் காணும், குருநாதனையும் காணும். அவங்கள தேடி தான் அலைஞ்சிட்ருக்கேன். இந்த கேஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. 3 கேஸ்லேயும் வெற்றிவேல் இன்வால்வ் ஆயிருக்காரு, அப்படி தானே? இந்த ஆட்டத்தோட முக்கியமான கதாநாயகனே வெற்றிவேல் தான். அந்த ஆள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஃப்ரீயாக என்னால் எதுவும் செய்ய முடியல. முதல்ல அந்த ஆளை தூக்கணும்னா இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு மாற்றணும். முடிஞ்சால் வேலையை விட்டே தூக்கலாம், அப்படி இல்லையா ஜெயிலே போடலாம். ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணுமாடா? வச்சிருக்கியா? என்ன ஷேம், வக்கீல் தொழிலுக்கு ரொம்ப புதுசு மாதிரி பேசுகிறேன். எந்த கேஸில் உனக்கு போலீஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருக்கு? அப்படியே சப்மிட் பண்ணாலும் கோர்ட்டில் கேஸ் நிற்காதுன்னு நல்லாவே தெரியும்ல. ஒரு அக்யூஸ்ட்டை உள்ளே தள்ளணும்னா நாமளே ஆர்டிஃபிஷியல் எவிடன்ஸை க்ரியேட் பண்ணி கேஸை ஸ்ட்ராங் பண்ணி உள்ளே தள்ளுறதில்ல. அதே போல் தான் இதுவும் பண்ணேன். அது வெள்ளைக்காரன் காலத்துலேருந்தே வரது தானே? எனக்கு அது நல்லா தெரியும். ஆனால் இந்த 3 கேஸை பொறுத்த வரைக்கும் வெற்றிவேல் தான் முக்கியமான குற்றவாளி. அந்த ஆளை தூக்கி உள்ளே போடாத வரைக்கும் என்னால் அக்யூஸ்ட் வந்து நெருங்க முடியாது. புரிஞ்சுதா? என்னடா சொல்கிற? நீ சொல்கிற டெக்னிக் சீசனல் குற்றவாளிகளை சிக்க வைக்கிறதுக்கு ஓகே. ஜட்ஜுங்களுக்கே தெரியும் சாட்சிகள் கூலிக்கு வர கிரிமினல்ஸ்ன்னு. பட் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ரா. கேஸ் நிற்காம போச்சுன்னு வச்சுக்க, டிபார்ட்மெண்ட்டே உன்னை ஒழிச்சே கட்டிடுவாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்து இந்த கேஸை முடிச்சே ஆகணும். புரிஞ்சுதா? வேறு எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. குற்றவாளின்னு நீ சொன்னால் போதுமாடா? ஷாம், எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தனை குற்றவாளியாக இல்லைன்னு தீர்மானிக்கிறது போலீஸ்காரனோட மனசாட்சி தான். உனக்கு தெரியாதில்ல, நாம் எடுத்துக்கிற எல்லா கேஸ்லையும் நம்ம சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணியா குற்றவாளிகளை கோர்ட்டில் நிப்பாட்டுறோம். யூனோ ஒன் திங், நாம் ஃபாலோ பண்ணுற ஃபாரன்சிக் சயின்ஸும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலும் 50 வருஷம் பழசுடா. எனக்கு தெரியும்டா. ஆரம்பத்தில் வெற்றிவேல் நல்லா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தார். இடையில கொஞ்ச நாள் அவர் காணாமல் போயிருந்தார். அவர் திரும்ப வந்தப்போ அவர் நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இப்போ அவரோட எண்ணம் எல்லாமே ரொம்ப குப்பத்தனமாக இருக்குது. யூனோ ஒன் திங், இந்த பயணியில் வைரமோ வைடூரியமோ பூமியில் புதஞ்சிருக்கதா நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்காக வெட்டிட்டும் குத்திட்டும் செத்துட்டு இருக்காங்க. இந்த கும்பலில் இப்போ புதுசாக வெற்றிவேலும் சேர்ந்துருக்காரு. நான் உன்னை கேட்கட்டுமா? என்ன? தப்பாக எடுத்துக்க கூடாது. சொல்லு. நீ இந்த மாதிரி அவர் மேலே வெறுப்பாக இருக்கிறதுக்கு உன் சூழ்நிலை ஏதாவது காரணமாக இருக்குமா? ஜாதியை சொல்கிறியா? இந்த திருக்குமரம் ஒரு நாள் அப்படி நடந்துக்க மாட்டான். புரிஞ்சுதா? ஜாதி இல்லாத ஒரு மனுஷனாக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். குற்றவாளியாக மட்டும் தான் நான் பார்க்குறேன். அவன் உயர்ந்த ஜாதியாக தாழ்ந்த ஜாதியெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. யாராக இருந்தாலும் சரி, தண்டனை நிச்சயம். எங்கள் மூதாதையர்களை சாக்கடையில் தள்ளி சாக்கடை சாப்பிட வச்சவங்களை பார்த்து ஒன்றே ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். 1000 வருஷமாக நாங்கள் ஜாதி கொடுமை எதிர்த்து போராடி வெளியே வந்தது மறுபடியும் ஒரு ஜாதி கொடுமை ஏற்படுத்தலை. கிரேட்ரா, யூ ஆர் ரியலி கிரேட்ரா. ஐ வில் அப்ரிஷியேட் யூடா. ரொம்ப விரும்பி இந்த போலீஸ் வேலைக்கு வந்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி, இந்த 3 கேஸை நான் முடிச்சே ஆகணும். நீ செஞ்சால் எதுவாக இருந்தாலும் சரியாக தான் இருக்கும். நான் என்ன செய்யணும் சொல்லு. ஆரம்பத்திலே சொன்னதுதான், கொஞ்ச நாளைக்கு அந்த வெற்றி வெளியே வரக்கூடாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கேஸை போட்டு உள்ள தள்ளணும். அப்படி நீ செஞ்சால் அடுத்த 6 மாதத்தில் இந்த 3 கேஸை நான் முடிச்சு காட்டுறேன். புரிஞ்சுதா? என்னடா யோசிக்கிற? முடியுமா முடியாதா? மாட்டி விடுவோம். எப்படின்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு ஒரு முடிவு சொல்கிறேன். சரி, எதில் மாட்டி விடலான்னு நான் சொல்கிறேன். சரி, கிளம்பு.
வெற்றிவேல் சார், வெற்றிவேல் சார். என்ன சார் இது, மனசோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? என் மனசு எனக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கு. நான் எதுக்கு அது கூட சண்டை போடணும்? ஆனால் அன்னைக்கு நேர்லேயே ஒரு சண்டை நடந்துருச்சு. நேர்லையா? யார் கூட? திருக்குமரன் கூடயா? ஆமாம், இப்போ யோசிச்சா தேவையில்லைன்னு தோணுது. ஆனால் அப்போ கோவம் சட்டு நேரிச்சு. கோவம் தானா ஏறிச்சா இல்ல திருக்குமரன் ஏற்றி விட்டாரா? அவன் என் மேலே சந்தேகப்படுறான் கஜா. அது ரொம்ப சிக்கலாக இருக்கு. யாரும் யார் மேலே சந்தேகப்படலாம். அவனுக்கு என் மேலே சந்தேகம் வந்திருக்கு. அது அவன் சுபாவம், அது அவனோட தேவை. அதுக்காக நான் அவன் மேலே கோவப்பட்டிருக்க கூடாது. அவன்கிட்ட நேரடியாக என்ன ஏதுன்னு பேசியிருக்கணும். கரெக்ட், அதைத்தான் செஞ்சிருக்கணும். ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியாது. ஏன்னா மனுஷ மனசு அப்படி. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன் நாம நினைக்கிறது நம்மளால செய்ய முடியாதா? எல்லாராலையும் முடியாது. இப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசியிருக்கலான்னு சண்டை நடந்ததுக்கப்புறம் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே அடுத்து சண்டை நடக்கிறப்போ சரியா பேசுறதே கிடையாது. மனசும் அறிவும் தூரமாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம். சாதாரணமாக மனுஷனால உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நம்புறோம்ல, அதுவே உண்மை கிடையாது. அது ஒரு பெரிய மாய. மனுஷனால அவனுக்கு பிடிச்ச உண்மையை தான் தெரிஞ்சுக்க முடியும். அவனுக்கு வசதியான உண்மையை நோக்கி தான் அவன் மனசு போகும். அவனுக்கு பழக்கமான உண்மைகளை மட்டும்தான் அவன் கண்ணும் காதும் பொறுக்கி எடுக்கும். உண்மைதான். திருக்குமரன் கூட உங்களை நடுநிலைமையோடு நின்று ஆராய்ச்சி பண்றதா தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அது உண்மை கிடையாது. அவனுக்கே தெரியாம அவன் செய்யற தப்பு அது. சரி, நான் ஒன்று கேட்குறேன். அது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ இல்லை எதிர்த்து பேசி உங்களை உசுப்பி விடுறதுக்கோ இல்லை. பொதுவாக கேட்குறேன், உங்களை பற்றி ஒரு தப்பான விஷயம் அவனுக்கு தெரியும் போது உடனே அதை எப்படி நம்புறான்? ஏன் அந்த திசையிலேயே அவன் ஓடுறான்? அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் மனசுல எங்கேயோ உங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கு. நான் சொல்றது ரொம்ப ஆழத்துல. அந்த வெறுப்பு ஒரு விதை மாதிரி. சொட்டு தண்ணி கிடைச்சா கூட முளைச்சி வந்துடும். எல்லா மனுஷ மனசுக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பும் அப்படிதான். அவன் என்ன வெறுக்கணும்? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? சாதியா இருக்கலாம். சாதியா? யாம் இருக்க பயமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவன் என்ன வெறுக்கணும்? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? சாதியா இருக்கலாம். சாதியா? நோ, நீங்க அப்படி சொல்லாதீங்க. நான் அவனை அப்படி நினைக்கவே இல்லை. சாதி எங்க எப்படி வேலை செய்யும்னு நாம யோசிக்கிறதே கிடையாது. மனசுக்கு தெரிஞ்சு சாதியை வெறுப்பா வச்சிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா மனசோட ஆழத்தை பார்த்தீங்கன்னா சாதி வேற வடிவத்தில் இருக்கும். இப்போ சில முகங்களை பார்த்தா உடனே நமக்கு பிடிச்சு போயிடும். அதே மாதிரி சில முகங்களை பார்த்தா நமக்கு பிடிக்கிறதே இல்லை. ஏன்? ஒரு சாதிக்கு ஒரு முகம்னு நம்ம சமூகத்தில் வச்சிருக்கோம். நிறைய சந்தர்ப்பங்கள்ல நாம எதை வெறுக்கிறோம்னா நமக்கு எதிராக இருந்த சாதிகளோட முகங்களை தான். ஏன்னே தெரிஞ்சிருக்காது. நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்காது, அது நமக்கும் பிடிக்காத மாதிரி ஆயிடும். என்ன ஏதுன்னு தெரியாத சின்ன வயசுலயே இந்த வெறுப்பு நம்ம மனசுல பழகிடுச்சு. சொந்த மனசை கூர்ந்து பார்த்து இந்த மாதிரி மனநிலைகளை துரத்திட்டு வெளியே வர்றவங்க ரொம்ப குறைவு. இன்னைக்கு நிறைய பேர் நான் நியாயமானவன் நடுநிலையானவன்னு எதுக்கு எடுத்தாலும் கூவிட்டே இருப்பாங்க. இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னையே எதிர்க்கணும்? உங்க முகத்துல, நடை உடை பேச்சுல எங்கேயாவது உங்க சாதி இருந்திருக்கலாம். அந்த விஷயம் அவன் மனசுல ஆழமா ஒரு வெறுப்பை உண்டு பண்ணியிருக்கோம். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அது பல்வேறு சூழ்நிலைகளில் வளர்ந்து இப்ப இப்படி ஆயிருக்கும். இப்ப நான் அதுக்கு என்ன பண்றது?